ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய செப்டம்பரனுடைய இறுதி நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது மிதுன ராசி நேயர்களுக்கு நடக்க இருக்குது, உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் முழுமையாக அந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இன்பமும் துன்பமும் கலந்தே வரக்கூடியது தான். ஸோ எல்லாருமே எல்லா பொழுதும் நல்லாவே இருக்கவும் முடியாது. அதே போல் எல்லாருக்கும் எல்லா நேரமும் கஷ்டம் மட்டுமே இருக்க போகிறதும் கிடையாது. எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டது தாங்க. இந்த மாற்றம் அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிரகங்களின் மூலமாக மட்டும்தான். ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அதுவும் ஜோதிடத்தினுடைய உதவியால் தான். இது எல்லாத்துக்குமே அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் தான். இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான் எங்கே இருக்காங்க, எந்த நேரத்தில் மாறுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய வாழ்க்கையிலையும் அடுத்தடுத்த மாற்றங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வரிசையில் முதல ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நிகழப்போகுது, என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 15லேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போது செப்டம்பர் 15க்கு அப்புறமா ஒரு 5-6 நாள் வந்தாச்சு. செப்டம்பர் 22ல் நம்ம இருக்கோம். இதுவே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, எப்படிலாம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு வைப் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கிரகம் தாங்க புதன் உச்சமாகி இருக்காரு. ஸோ புதன் உச்சமாகி இருக்கக்கூடிய இந்த காலம் ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு காலமாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் உங்கள் அம்மாவை பற்றின கவலை கண்டிப்பாக உங்களை விட்டு போகும். ஸோ உடல் ரீதியான பாதிப்புகளோடு இருக்காங்க, எப்போ சரியாவாங்க, இல்லை கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, ஒரு வேலை இல்லாமல் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கவலைகள் எல்லாம் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் செப்டம்பர் 15க்கு அப்புறமாவே அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா அவங்க அம்மாவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ரொம்பவே நல்லா இருப்பாங்க, பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து. அதுவும் சொல்லப்போனால் முதல்ல வரக்கூடிய இந்த 15 நாட்களுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி 4வது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. 4ல் செவ்வாய் இருக்கிறதுனால அம்மா, வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற கவலைகளை கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பாரு. ஸோ அதிக அளவில் உங்களுக்கு இந்த கவலைகளை இருந்திருந்தது அப்படின்னா கூட இனி எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான கிரகம்னு சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை வேற கிடைக்குதுங்க. எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் வேற வராரு, புதனும் உச்சம் அடைஞ்சிருக்காரு. எல்லா நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும். அதற்குரிய அற்புதமான ஒரு டைமிங் தான். பெரிய பெரிய சோதனைகள் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. தைரியமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்த ஆரம்பிக்கலாம். 9வது இடத்துல ராகு இருக்குது. ராகு பகவான் 9ல் இருந்து பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு. ஸோ எந்த சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலுமே கூட நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு குருவோட பார்வை இருக்குது. குருவோட பார்வை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு நம்ம உண்மையிலே புண்ணியம் பண்ணியிருக்கோம். குரு பார்வை பட்டாலே அந்த இடம் புனிதமாயிடும். அப்படி ஒரு சுப கிரகம். குரு எப்போதுமே இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலம் அதிகமாக கொடுப்பாரு. அதனால் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது கிடைக்கும் பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு டைமிங் தான். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். புதுவிதமான முயற்சிகள் எடுக்கிறீங்களா, இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை, இப்போ தான் முதல்ல இந்த முயற்சி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக நீங்கள் எடுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆன்மீகம் தொடர்பாக நீங்கள் எங்கேயாவது கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதும், இல்லைன்னா நேர்த்திக்கடன் செலுத்துறதும், இல்லைனா அந்த ஆலயத்தை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக உள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நினப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனுடைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும்.
சொல்லப்போனா, இது நாள் வரைக்கும் ஆன்மீகத்தில உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அத நீங்க முழுசா நம்புவீங்க. அது இல்லாம வேற ஒண்ணுமே கிடையாது அப்டின்ற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில ஒரு சில சம்பவங்களானது உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிகழ ஆரம்பிக்கும். ஆன்மீக எண்ணங்களானது கூடுதலா தான் இருக்குமே தவிர, உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு வந்து எந்த ஒரு குறைவும் இருக்காது. ஸோ, இதுவரைக்கும் நேரம் பார்க்காம, நாள் பார்க்காம, கிழம பார்க்காம எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்க. ஆனா, இப்போ ஒண்ணொண்ணும் செய்யறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆன்மீக யாத்திரைகள் போகலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் கூட இருக்குது. மேலும் இந்த டைமில் 3வது இடத்துக்கு குருவும் சுக்கிரனும் வந்து அமர்ந்ததுக்கு அப்புறமா ராகுவை வந்து பார்ப்பாங்க. அந்த ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்து பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அந்த சிந்தனைகள்லாம் வரும், எங்கேயாவது வந்து போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து செயல்பட ஆரம்பிக்குது, அதற்குரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா, கட்டாயமா நீங்க ரொம்ப நாளா போகணும்னு ஆசைப்பட்டுருக்கக்கூடிய ஒரு தலத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும். ஒருவேளை இந்த காலகட்டங்கள்ல மிதுனராசி நேயர்களே ரொம்ப நாளா பூர்வீக சொத்துக்கள வந்து பிரிக்க முடியாம இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம்ல வந்து நீங்க பிரிச்சுக்கலாம். ஏன்னா, சொத்து பிரிக்கிறது, பாகப்பிரிவினை செய்கிறது, இதனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. சொத்துக்களால அண்ணன், தம்பி தகராறுகள் இதெல்லாம் கூட உங்களுக்கு எதுவும் இருக்காது. எல்லாமே நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 20க்கு அப்புறமா நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, சூப்பரா வந்து செஞ்சு முடிக்க முடியும். அதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படலாம். ஸோ 20க்கு அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 9வது இடத்த ஒரு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு வலுவான பார்வைகள வந்து கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கு. ஸோ 9வது இடத்த இந்த கிரகம் பார்த்துக்கிறதுனால, இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது. பணத்தட்டுப்பாடுகள் கண்டிப்பா வந்து தீரப்போகுதுங்க. ஸோ பரிபூரணமா உங்களுக்கு நீங்கிடும். இனிமேட்டுக்கு வந்து பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அத சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட கையில வந்து பணம் இருக்க ஆரம்பிக்கிறோம். அதுபோல இந்த காலகட்டங்கள்ல மிதுன ராசி நேயர்கள்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குழந்தைகள பத்தின கவலைகள வந்து அதிகமா வச்சிருப்பாங்க. குழந்தைகளுக்கு என்ன செய்யறது? அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் அவங்க மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்கலாம் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அதற்கான அமைப்புலாம் இருக்கு. குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அதேபோல திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான். கவலையே படாதீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2025 முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா வந்து நிச்சயமாகும். அதற்கெல்லாம் யோகங்கள்லாம் இருக்கு. ராசியில குரு இருந்து 5, 7, 9 அந்த இடங்கள்லாம் பார்க்கறதுனால மிகப்பெரிய மேன்மைய நீங்க வந்து அடைவீங்க. அதுவும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கலாம் ஒரு நல்ல நிலைக்கு போவீங்க. நீங்க எதிர்பார்க்கிறத விட சிறப்பாவே வந்து இருக்கும். நீங்க ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அத விட நீங்க சிறப்பான ஒரு பலன்கள தான் வந்து பார்ப்பீங்க. எந்த வகையிலுமே உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. நீங்க என்ன திட்டமிடுறீங்களோ, நீங்க திட்டமிட்டபடி அப்படியே வந்து நடக்கும். ஏன்னா, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஸோ நேர காலங்கள் நல்லா இருக்கு அப்படிங்கும் பொழுது, நீங்க எது செய்தாலுமே அதில உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஒருவேளை நேரம் நல்லா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அதனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்த ஒரு முறை பார்க்கறது ரொம்ப நல்லது. அப்படி ஒரு வேளை நீங்க உங்களுடைய ஜாதகத்த பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்முடைய ஸ்க்ரீன்லேயே ஏற்கனவே நம்ம நம்பர் குடுத்துருக்கோம். அவங்கள நீங்க தொடர்பு கொண்டு நல்லபடியா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிட ரீதியா நம்ம ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா முழுக்க முழுக்க நம்பிக்கையோட வந்து பாருங்க. நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி நீங்க வந்து நகர ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு வெற்றிய அடைய முடியும். சிறப்பான ஒரு வெற்றிய மிக குறைந்த நேரத்தில வந்து அடைய முடியும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சொல்லப்போனா, கடந்த ஒரு 3 வருஷமாவே மிதுன ராசினியர்களுக்கு கஷ்டம்தான். நீங்க நெனச்சது நடக்காம வந்து போயிருக்கும். பல தடைகள வந்து பார்த்துருப்பீங்க. பல பிரச்சனைகள், பல பண இழப்பு இது மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். நீங்க ஒண்ணு நெனைப்பீங்க, நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த ஒரு 3 வருஷமாவே உங்களுக்கு அஷ்டம காலத்துல சனி பகவானால நீங்க பாதிப்புகள வந்து சந்தித்திருப்பீங்க. ஆனா, இனி அந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 10, 15 ஆண்டுகளுக்கு இது போன்ற நிலைமை இனி உங்களுக்கு வரவே வராது. இன்னும் 10, 15 ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. அதாவது இன்னும் 10 வருஷத்துக்குள்ளவே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்த பார்த்துருவீங்க. தொழில் செய்யக்கூடியவங்களாம் உங்களுடைய தொழில்ல நீங்க கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் அடையலாம். ஸோ சின்னதா நான் கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் இன்னும் 10 வருஷத்துக்குள்ள உங்களுடைய கடையை நீங்க எலாபரேட் பண்ண முடியும். நல்ல பெருசா வந்து டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. ஸோ மிதுன ராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய
வரக்கூடிய காலகட்டங்கள பார்த்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. இருந்தாலுமே கூட நீங்க தொடர்ந்து முருகன் வழிபாடுகள் செய்யுங்க. நீங்க முருகன வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு எண்ணிலடங்காத நன்மைகள் நடக்கும். முருகன் மீது நம்பிக்கை வைத்து முருகப்பெருமான கண்டிப்பா பிரார்த்தனை செய்யுங்க. சஷ்டியில வந்து நீங்க விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதோட பார்த்தீங்கன்னா, தினம்தோறுமே கந்தசஷ்டி கவசத்த நீங்க கேளுங்க. படிக்க தெரியும், சொல்ல தெரியும் அப்படின்னா, நீங்க கூடவே சொல்லலாம். இல்லைன்னா புத்தகம் வாங்கி வைத்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அது மாரி பண்ணுங்க. ஆனா முருகப்பெருமான மறந்துடாதீங்க. முருகன மறக்காம பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாம கமெண்ட் பண்ணுங்க. முருகனுடைய ஆசியோட அடுத்தடுத்து நிறைய நல்ல மாற்றங்கள சந்திக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.